திரும்பி வந்தாச்சு. இது ஸ்டன் பீடோன். சாக்கமோட்டோ டேஸோட முந்தைய எபிசோட்ல எய்ஸ்கே மாஷிமோ அப்படின்ற ஒரு ஹிட்மேன் சாக்கமோட்டோட தலைக்கு 1 பில்லியன் yen விலை வச்சிருக்காங்க அப்படின்றத கேட்டு அவரை போட்டு தள்ள வரான். அதே சமயம் நம்ம பசங்க சுகர் பண்ணி தீம் பார்க்கல அங்கிள் சொன்னதை கேட்டுட்டு ஜேஏ கீழே இருக்கிற 30 ஏஜென்ட்ஸ்ல ஒன்னான டான்டேங் கையை தேடிக்கிட்டு மறுநாள் லைட்டா அன்னைக்கு ஹெட் குவார்ட்டருக்கே போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா பூரா பழைய யாரோ போட்டு தள்ளிருக்காங்க. அங்க நாகமோ இருக்கிறத பார்க்க ஜேஏ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் கிட்ட சப்மிட் பண்ணிருக்காங்க. ஜேஏ கீழே அண்டர் கண்ட்ரோல்ல டைப்ல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அதுல இருக்கிற அசசின்ஸ் மர்மமான முறையில் கொல்லப்பட்ட விவகாரமும் இப்போ ரீசெண்டா சாக்கமோட்டோ தலைக்கு வெள்ள வச்ச இந்த விவகாரமும் ஒரே நேரத்தில் நடந்தது. யாரோ ஒருத்தவங்க அசசின்ஸை கொல்ல நினைக்கிறாங்க. ஏன் நடக்குது, எதனால பண்றாங்கன்ற எந்த ஒரு விவரமும் தெரியல. ஆனா கிரைம் சீன்ல எல்லாமே எக்ஸ் அப்படின்ற மார்க்கை விட்டுட்டு போயிருக்காங்க. இதை கண்டுபிடிக்க சொல்லி ஜேஏஏ சப்மிட் பண்ண ஒரு டீம் தான் ஆர்டர். இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீம்ல ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி சாக்கமோட்டோ ஒரு மெம்பர். இதை பத்தின ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயம் நம்ம இந்த பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடையை சின்ன லூயி பாத்துக்க சொல்லிட்டு சாக்கமோட்டோவோட மனைவியும் ஹானாவோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. இதுங்க ரெண்டு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க ஏஸ்கே அங்கிட்டு உள்ள வரான். ஒண்ணுத்த கூட உருப்படியா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சின்ன சொல்ல, நீ கூட தான் எப்ப பார்த்தாலும் என் மைண்ட் ரீட் பண்ணிட்டே இருக்க, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாவே இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிடுறா. அவனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. அங்க இருந்து வெளியே போயிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பொறுமையா யோசிக்கிறப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, இது வரைக்கும் சின்ன அப்படி பார்த்தே கிடையாது, ஒருவேளை இவன் மேல தான் தப்பு அப்படின்னு நினைக்கிறா. அந்த சமயம் சின்ன தேடிக்கிட்டு லேப் குரூப்போட சட்டையை போட்டுக்கிட்டு சில ஆட்கள் வர இவ சின்னோட ட்ரெஸ் போட்டுக்கிறத பார்த்துட்டு இவ தான் சின்ன நினைச்சு தூக்கிட்டு போயிடறாங்க. அவங்க ட்ரெஸ்ல வந்து சின்ன சாக்கமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டுக்கும். இவளோட ட்ரெஸ்ல சின்ன அப்படின்னு போட்டதுனால இவளை பார்த்து தூக்கிட்டு போயிடறாங்க. கூட வரவன் சொல்றான், இவளை பார்த்தா பையன் மாதிரி இல்லப்பா, முடி கலர் வேற வித்தியாசமா இருக்கு, தூக்குன ஆளு கரெக்ட் தானா ஐயா அப்படின்னு கேட்க, இந்த லட்சணத்துல இவனுங்க போட்டோ வச்சு வேற மேட்ச் பண்ணி பாக்குறானுங்க. யோ ஆளு வேற போலியா, அதைத்தான் எம்பிட்டு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சின்னோட பழைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அவன் ஒரு லெபார்டரியில தான் வாழ்ந்திருப்பான். நிறைய ஆட்களை பிடிச்சிட்டு வந்து சட்டவிரோதமா அவங்க மேல டெஸ்ட் பண்ற ஒரு கும்பல் தான். பட் ரொம்ப போட்டு டார்ச்சர் கிச்சலாம் பண்ணது கிடையாது. அதன் மூலியமா தான் சின்னுக்கு பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த பவர் கிடைச்சிருக்கும். அவங்க பேசுறத வச்சு லூ இந்த விஷயம் தெரிஞ்சுக்க அங்கிட்டு சின்ன திரும்பி வந்து பாக்குறப்போ கடையில யாருமே இல்ல, வெறும் பேட்ச் மோட் தான் கீழே கிடக்கு. கிளாஸ்லாம் உடஞ்சிருக்கு. அவளையும் ஆளை காணோம். ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு சாக்கமோட்டோ கிட்ட சொல்ல, அவரும் அப்பதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. நடந்த பூராத்தையும் சொல்றான். யாரு வந்தாங்க, எதுக்கு தூக்கிட்டு போனாங்க எதுவுமே தெரியல, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க, ஸ்டார்டிங் வந்து ஒரு நேம் டேக் சொல்லியிருப்பேன், அதுல சின்னன்னு போட்டதை பார்த்து தான் மாத்தி தூக்கிட்டு போனாங்க. அது வந்து ஆக்சுவலி ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர். நாலு பின்ன ஏதோ பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாக்கமோட்டோ ரெடி பண்ண பிளான் இது. அதன் மூலியமா அவளோட லொகேஷனை கண்டுபிடிச்சி அங்கிட்டு போக நம்ம பசங்க பைக் எடுத்து துரத்துறாங்க. அவங்கள பார்த்ததுமே சின்னுக்கு பூரா விளங்கி போச்சு. அந்த கும்பல் இவங்களை தடுக்கிறதுக்காக தன்னோட ஆட்கள் நிறைய பேர் ஏவி வர்றாங்க. பைக்கு கார் சேசிங்ல அடிச்சு பொளந்து கட்டுறாங்க. அவங்க ஆட்கள்ல செபா அப்படின்னு ஒருத்தவன் இன்விசிபிள் பவர் இருக்கு. லூவை காப்பாத்த வர சின்ன அடிச்சு பறக்க விட்டுறான். சாக்கமோட்டோவை அடிக்க வர அவன் இன்விசிபிளாவே இருந்தாலும் ஒவ்வொரு மூவுக்கும் கரெக்டா டிஃபெண்ட் பண்றாரு. சாக்கமோட்டோ ஒரே பொடியா செபாவோட கழுத்து பிடிச்சி நெரிக்க திணற ஆரம்பிக்க வண்டியோட பெட்ரோல் டேங்க் அடிச்சு விட்டுட்டு தப்பிச்சிடறான். இப்பதான் தெரியுது ஏன் அவனை லெஜெண்டரி ஹிட்மேன் சொல்றாங்கன்னு. கொஞ்ச நேரத்துல என் உசுர எடுத்துருப்பான். கீழே அந்த ஆர்வ குளர் பதறிக்கிட்டு இருக்கான். எப்பா சின்ன பிடிக்கிட்டு போனியே ஆளை காணா, வெறுங்கையோட போனா அந்த ஆள் சும்மா விட மாட்டாயா, போட்டு தள்ளிடுவான். இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்கானு சொல்லிட்டு அவன் புலம்புறான். பைக் இல்லாததுனால நம்ம பசங்களால அவங்கள சேஸ் பண்ண முடியல. ஆனா சின்னுக்கு அவங்க யாரு எங்க போயிருப்பாங்கன்ற எல்லாமே அவனுக்கு தெரியும். என்னோட ஆரம்ப காலகட்டத்தில் நான் லேபில் தான் வளர்ந்து சொல்லிட்டு அவனோட பூரா கதையும் சொல்லி எனக்கு அந்த இடம் தெரியும் சொல்லி கூட்டிட்டு போறான். அந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒக்குட்டாமி சயின்ஸ் மியூசியம். மேல மக்களோட பார்வைக்காக அரசாங்கத்துக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மியூசியம் இருக்கும். கீழே பேஸ்மெண்ட்ல லேப் இருக்கும். உள்ள போகையில சின்ன ஸ்டார்டிங்ல வரப்போ என்னென்னலாம் பண்ணா பேஸ்மெண்ட் டோர் ஓபன் ஆகுமோ அதில் ட்ரை பண்ணி பார்க்கறான். சீக்ரெட் கீ பேசேஜ் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிட்டு கடைசி ஸ்டேஜ்ல பாஸ்வேர்ட் போடணும். அதுல அவங்க மாத்திட்டாங்க போல. பழைய பாஸ்வேர்டுக்கு வேலை புதுசா என்னதே போட்டுருக்காங்க. அது தெரியாம சின்ன பழைய பாஸ்வேர்டை போட அதுல செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து அன்லாக் ஆயிடுது. எவனா அத்துமீறான்னு சொல்லிவிட்டு பக்கத்துல இருந்த கரடி பொம்மை எல்லாம் போட்டு தள்ள வருது. யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் மெக்கானிசத்தோட ரெடி பண்ணிருக்காங்க. ரெண்டு கரடி ரோபோட்டோட மெக்கானிசத்தையும் உடச்சி போட்டுட ஃபைனல் டச்சா அத்துமீறின காரணத்துக்காக டைனோசர் இருந்து வருது. ஆனாக்கு ரொம்ப பிடிச்ச டைனோசர் அப்படின்றதுனால சேதாரம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பட்டும் படம் அடிக்கிறாங்க. அதுக்கு எந்த ஒரு சேதாரம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிஸ்டமோட மெக்கானிசத்தை கட் பண்ணா அது திரும்ப ரீபூட் ஆகி வந்துகிட்டே இருக்கு. கடைசி அடிச்சு நொறுக்கி போடுறாரு. மேல இந்த சத்தத்தை கேட்டு கீழே இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் பயப்பட அவங்கள மிரட்டிட்டு இருக்க அடியால ஒருத்தவன சின்ன சாக்கமோட்டோ அடிச்சு போட்டு உள்ள வராங்க. சின்ன இருக்கிறப்போ ஆரம்பத்துல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இந்த லேப் வந்து இருந்துச்சு. கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அசசின் குரூப் இந்த மொத்த லேபையும் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. விதவிதமா கொல்லணும்னு சொல்லிவிட்டு டெக்னாலஜி மெக்கானிசம் இதெல்லாம் பயன்படுத்தி புதுசா ஒரு ஆயுதத்தை உருவாக்க சொல்லி இந்த சயின்டிஸ்ட பயன்படுத்துறாங்க. அந்த அசசின் குரூப்போட லீடர் வந்து காஷிமா. அவனுக்கு கீழே பாதுகாப்பா ஒரு 4 பேர் இருக்காங்க. பழைய சேர்மனை வேற கூட்டிட்டு போயிட்டு பேஸ்மெண்ட்ல அடிச்சு வச்சுட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க முழு கதையும் சின்னிக்கிட்ட சொல்ல அப்ப அந்த இடத்துக்கு இந்த ஃப்ளோரோட இன்சார்ஜ் வரான். பேரு மேட் ஒருக்கிச்சி. காஷிமாவோட 4 அடியாட்களை இவனும் ஒருத்தன். சின்ன காப்பாத்துறதுக்காக சயின்டிஸ்ட் எல்லாரும் நம்ம பசங்களை ஒளிச்சு வைக்க இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் போட்டு டார்ச்சர் பண்றான். சின்ன ஸ்டார்டிங்ல இங்க இருக்கும்போது அவனை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. சயின்டிஸ்ட் சேர்மன் எல்லாரும் இப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்மளால வருதுன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து அவனாவே வெளியே வரான். பேருக்கு ஏத்த மாதிரி அந்த ஆளு ஒரு சரியான கோளாறு போல ஏகப்பட்ட ஊசியை வந்து கையில குத்திட்டு சுத்திட்டு இருக்கான். சின்னோட கழுத்துல ஊசி மூலியமா ஒரு டிரான்ஸ்மிட்டர் அட்டாச் பண்ண அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டியும் கரண்ட் சிக்னல்ஸையும் பிரெயினுக்கு
பிளானெட்டுக்கு அனுப்பும். இதுதான் ஏதோ ஒரு புதிய எக்ஸ்பெரிமெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதை டெஸ்ட் மெட்டீரியலை இப்ப சின்னுக்கு அதை போட்டு பார்க்க காண்டான சாக்கமோட்டோ ஒரே பஞ்சில் அந்த மேட் சயின்டிஸ்ட பறக்க விட்டுறாரு. கீழே பேஸ்மெண்டோட ஜெயில லூ, சேர்மன் அசருங்கா, அப்புறம் சின்ன தூக்கிட்டு வரேன்னு சொல்லி லூவை மாத்தி தூக்கிட்டு வந்தால கேங் லீடர் அவன் தப்பான ஆளை தூக்கிட்டு வந்துட்டா, தேவையில்லாத பொய்ய வேற சொல்லிட்டான்னு சொல்லிட்டு காஷிமா அவனை புடிச்சு வந்து இங்க போட்டாரு. அந்த ஆர்வ கோளாறு இங்க தான் கிடக்கு. 3 பேரும் சேர்ந்து இங்க தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. அதே சமயம் வெளியில இன்வெஸ்டிகேஷனுக்காக ஆர்டரோட மெம்பரான வசரகியும் ஷிஷிபாவும் வராங்க. அங்க கடையில ஏயுஸ்கே பொருள் வாங்க வரப்போ சாக்கமோட்டோ லூ சின்ன யாருமே காணும்னு சொல்லிட்டு ஆனா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அவளை சமாதானம் படுத்துறதுக்காக தன்னோட பறவை பியூஸ்கேவை அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்க அனுப்பி வைக்கிறான். சின்ன ஆரம்ப காலகட்டத்தில் வளர்ந்தது எல்லாமே இங்கதான். ஆண்டூன்ற சேர்மனோட பழைய ஃப்ரெண்டு தான் சின்ன இவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவனை நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு அவர் இறந்துறாரு. அசருங்க மனிதர்களோட அடுத்த கட்ட வளர்ச்சியான பரிமாண வளர்ச்சியை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. சைக்கிக்கு பவர், எபிலிட்டி இதெல்லாம் சாத்தியமாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பல வருஷமா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. சின்ன வயசுல அங்க இங்க ஓடிக்கிட்டு ஜூஸ் பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு அப்பப்ப கெமிக்கல் வேற எடுத்து குடிச்சு போறான். ஒரு அப்பா ஸ்தானத்துல புத்திமதியில இருந்து குளிக்க வைக்கிற வரைக்கும் எல்லாமே அசருங்க தான் பண்றாரு. நாட்கள் ஆக ஆக அந்த ஆராய்ச்சியில ஒரு சின்ன முன்னேற்றம் தெரிய சின்ன பக்கத்துல யார் என்ன நினைக்கிறாங்கன்றத படபடன்னு பேசிடுறான். அவருக்கு ஸ்டார்டிங்ல பாக்குறப்ப ஆச்சரியமா இருந்தாலும் இத்தனை வருஷம் உழைப்பு வந்து வெற்றி அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷம். ஆனா மத்த சயின்டிஸ்ட் எல்லாருக்கும் இப்படி மனசுல நினைக்கிறத எல்லாத்தையும் பேசுறானே, ஒரு சுதந்திரம் இல்லையேன்னு சொல்லிட்டு ஒருத்தர விலக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சக்தி உனக்கு வேணாண்டா, நீ பழைய மாதிரியே இருன்னு சொல்லிட்டு அசகுரா சொல்ல அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். அதுதான் அவர் கடைசியா அவனை பார்த்தது. இந்த விஷயம் லூக்கு தெரிய அவர் ரொம்பவே ஃபீல் பண்றா. சின்ன திரும்பி வந்திருக்கான். அவளோட இப்போதைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற விஷயம் லூ மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்க போறமே அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் அவனோட சைக்கிக் பவர் நல்லாவோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆயிடுமோன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தவருக்கு நல்லா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறப்போ அது ஒரு பக்கம் சந்தோஷம். பேஸ்மெண்ட் லெவல் 2ல சாக்கமோட்டோக்கும் மேடுக்கும் பயங்கரமான சண்டை ஓடிட்டு இருக்கு. சின்ன கழுத்துல குத்துன மாதிரியே சாக்கமோட்டோட கழுத்துலயே ஒரு டிரான்ஸ்மிட்டர் வந்து செட் பண்ணிடுறான். பிரெயினுக்கு கரண்ட் சிக்னல்ஸ் அனுப்பி ஃப்ரெண்டை எனிமியாவும் எனிமியை ஃப்ரெண்டாவும் காமிக்க மேட குத்துணும்னு அடிக்கிறப்போ சின்னதா அடி வாங்குறான். மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண கையில ஒரு மெக்கானிசமும் இருக்கு. இருக்கிற மொத்த சிரிஞ்சியும் தன்னோட உடம்புல ஏத்திக்கிட்டு ஒரு மினி அல்காவே மாறிட இவனை போட்டு தள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான். மேடுக்கு முன்னாடி சின்ன நிக்க வச்சுட்டு தான் எங்கெங்க அடிக்க போறோம் அப்படின்றத சொல்லிட்டே அடிக்கும் போது சின்ன ஒவ்வொரு மூவுக்கும் அதை கேட்டு தப்பிக்கிறப்போ பிரெயின் வந்து ஃப்ரெண்ட் அடிக்காதான் நினைச்சுக்கிட்டு மேடை போட்டு பொழந்து கட்டும். அதுலயே மேடோட மொத்த ஃபியூஸும் மொத்தமா க்ளோஸ். ஓஞ்சி போன எலும்பு கூட கிடக்கிறான். சயின்டிஸ்டோட ஹெல்ப் மூலியமா அந்த டிரான்ஸ்மிட்டரை எடுத்துறாங்க. அப்போ ஒன்று விட்டு போனதுக்கு ரொம்ப சாரி சொல்லி மன்னிப்பு கேட்க அது என்ன பரவாயில்ல விடுங்க, நீங்க என்னனாலும் என்னோட பழைய குடும்பம் இல்லையா, நான் எதுவும் பெருசா எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு லூவை தேடி 2 பேரும் கிளம்புறாங்க. வர்ற வழியில சாக்கமோட்டோ மட்டும் ஒரு டிராப்ல மாட்டி குறுக்கில விழுந்துறாரு. தனியா ஓடிட்டு இருக்க சின்ன செபா போட்டு அடிக்கிறான். ஆரம்பத்துல சின்ன பிடிக்க வரும்போது டிரைவர் மாதிரி காமிச்சிருந்தாங்க. பட் இவனும் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி லீடர். இவனோட இன்விசிபிள் பவர் மூலியமா சின்ன போட்டு அடிக்க அவனுக்கு இவன் எங்க இருக்கானே தெரியல. ஏதோ சைக்கிக் பவர்லாம் இருக்கு, நீ பெரிய ஆளுன்னு சொல்லி உன்ன கூட்டினா சொன்னாங்க, அப்பெல்லாம் ஒன்னும் தெரியலையே. இதுக்கே உக்காண்ட உடம்பெல்லாம் கத்தி வச்சு சீவறான். ஆல்ரெடி மேடு வேற ஏகப்பட்ட ஊசி இருக்கானா. இப்ப செபாவால போராட முடியாம ரத்தம் தெரிக்குது. கடைசியா விடறப்போ சின்ன தன்னோட ரத்தத்தை செபா மேல தடவிட அவன் இன்விசிபிளாவே இருந்தாலும் ரத்தப்பட்ட இடம் மட்டும் அந்த இடத்துல அப்படியே நிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே உடம்புல 2 புல்லட் இறங்கிட ஆளு கலங்குறான். யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா இவங்களை தேட சொல்லி பியூஸ்கே அனுப்பியிருந்தால ஏயுஸ்கே கடைசியா அந்த இடத்த கண்டுபிடிச்சு இங்கேயே வந்துட்டான். அங்கிட்டு பேஸ்மெண்டோட லெவல் 5ல காஷிமா 2 அடியாட்களை கூட்டிட்டு வர எதிரில மொத்த ஸ்குவாடையும் முடிச்சிட்டு ஷிஷிபாவும் ஒசரகி நிக்கிறாங்க. இவங்க தேடி வந்தது ஸ்லர்ரை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் தான் அந்த மர்மமான கொலைகளுக்கு பின்னாடி இருக்கிறவன். ஜேஏ கொடுத்த கேஸோட இப்போதைக்கான லீட் அவன் தான். அவனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்க ஆர்டர் ஏன் என்ன தேடி வரணும், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடுங்க, நீ மட்டும் அவனோட இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அப்படின்னா நாங்க தாராளமா இங்க இருந்து கிளம்பிடுறோம். பேச்சுவார்த்தை வாக்குவாதமா மாறி கூட அந்த அடியாட்கள் எகுறானுங்க. ஒசரகி முந்திக்கிட்டு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 2 பேரும் சீவி போட்டுறா. ஆக்சுவலா இவனுங்க தான் மீதி இருந்த அந்த 2 லீடர்ஸ், மேடு செபா அப்புறம் இவனுக்கு 2 பேரு. காஷிமா அழுவுறான். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும், கோவத்துல கத்தி எடுத்துட்டு அடிக்க வர கரெக்டான சமயமா சாக்கமோட்டோ தொப்புன்னு வந்து அவன் மேலே விழுறாரு. அவங்க கிட்ட விஷயத்த சொல்றான். பல வருஷத்துக்கு அப்புறம் 2 பேர் பாத்துக்கிறாங்க. எப்பா யாருப்பா இது, இவன் தான் இந்த லேப கண்ட்ரோல் எடுத்து வச்சிட்டு இருக்கான். அப்புறம் மாப்பிள்ள பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமா உனக்கு ஸ்லர்ரை பத்தி தெரியுமா, அவனை தேடிதான் மாப்பிள்ள நாங்க இங்க வந்தோமே. சரி மாப்பிள்ள நீ உன பாத்துக்கோ, எங்களுக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். ஒசரக்கி சாக்கமோட்டோவை வித்தியாசமா பாக்குறா. ஒரு டெடி பெரிய ஆட்டம். புதிய ஆயுதங்களை தயாரிக்கிறதும் ஹாஸ்டேஜஸ் புடிச்சு வச்சுக்கிறதும் ஜேஏயோட சட்டத்துக்கு மீறினது. அதுக்கு தான் பூரா ஸ்குவாடையும் போட்டு தள்ளிட்டு சாக்கமோட்டோ கிட்ட லீடர் ஒப்படைச்சிட்டு கிளம்ப ஒசரக்கிக்கு தலைவர் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஆனா ஷிஷிபாக்கு சாக்கமோட்டோ பத்தி ஃபுல்லாமே தெரியும். பவர் ஸ்கில் எல்லாமே. பல வருஷங்களா 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. சாக்கமோட்டோ ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒசரக்கி வந்து டீமுக்குள்ள வந்திருக்கா. ஸ்லர் அப்படின்றது யாரு, அவங்கள ஜேஏஏ ஆர்டர்ல எப்படி கண்டுபிடிக்க போறாங்க, லூவை காப்பாத்தி கூட்டிட்டு போக நம்ம பசங்க மட்டும் இல்லாம கூட ஏயுஸ்கேவும் வந்திருக்கான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிற விஷயத்த நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அனிமேஸ் கார்ட்டூன் அனிமேட்டட் சீரிஸோட தமிழ் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனல்ல இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.